friends, welcome to App 4 menu. Udipi special, no onion, no garlic, Brahmin style sambar எப்படி பண்றதுன்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எங்க சேனலோட இமிடியேட் அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி மறக்காம ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. சாம்பார் பண்ணுறதுக்கு பருப்பு முதல்ல வேக வச்சிடலாம். ஒரு குக்கரில் 1/2 கப் துவரம் பருப்பு, 1 கப் தண்ணி, 1 தக்காளி பழம், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 3 விசிலுக்கு பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. சாம்பாருக்கு தேவையான காய்கறிகளை வேக வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் காய்கறி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் இப்போது முருங்காயை சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க. முருங்காய் ஓரளவுக்கு வெந்ததும் அதோட 1 கப் பூசணிக்காய், 1 கப் வெள்ளரிக்காய், 1 கப் கத்திரிக்காய், 1 கப் உருளைக்கிழங்கு, 1 கப் கேரட், இது எல்லாத்தையும் சேர்த்து மூடி போட்டு நல்லா இந்த காய்கறிகளை வேக விட்டுடுங்க. சாம்பாருக்கான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 3 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 5 to 6 வரமிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. 1/2 கப் தேங்காயும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மசாலா பொருள்லாம் ஓரளவுக்கு ஆறுனதும் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. காய்கறிகள் எல்லாம் நல்லா வெந்ததும் நம்ம ஏற்கனவே வேக வச்சிருக்கிற துவரம் பருப்பை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதோட 1 கப் அளவுக்கு புளி தண்ணியும் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க சாம்பாரை. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற சாம்பார் மசாலாவை இதில் சேர்த்துக்கோங்க. அதோட சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க. அதோட 1/4 கப் அளவுக்கு வெல்லத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. சாம்பாருக்கான தாளிப்பை ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, 2 to 3 வரமிளகாய், கொஞ்சம் பெருங்காயத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தாளிச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சிருக்கிற தாளிப்பை சாம்பாரில் சேர்த்து இறக்கிட்டிங்கன்னா அவ்வளோதாங்க, மணமணக்கிற உடிப்பி ஸ்டைல் சாம்பார் ரெடி. இதை ஆக்சுவலாக எங்கள் ஊர் சைடில் ஐயர் மிஸ் சாம்பார்னு சொல்லுவாங்க. அவ்வளோ வாசனையாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.